வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே எக்ஸாம்ஸ், அதாவது ஆர்பிஎஃப், எஸ்ஐ, கான்ஸ்டபிள், குரூப் டி, என்டிபிசி இது போன்ற எக்ஸாமினேஷன்ஸில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயரில் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸஸ் தான் பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24வது கிளாஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 கிளாஸ் வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸில் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, எஸ். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். The LCM of two numbers in 48, the ratio of is 2:3. What is the sum of the numbers? ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 48 உள்ள இரண்டு எண்களின் எல்சியம் அவற்றின் விகிதம் 2:3, எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து வச்சு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதா இங்கே கொடுத்துருக்க லாஜிக். ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போது நமக்கு எல்சிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 48. அதை வந்து இந்த சைடு எழுதிக்கிருங்க. ஓகேவா? நமக்கு இனிமேல் தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்சிசிஎஃப். ஓகேவா? ஹெச்சிசிஎஃப் இங்கே கூட்டுத்தொகை தானே கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹெச்சிசிஎஃப்பை நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பண்ணாவே வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோட கூட்டுத்தொகையோட மல்டிபிள் பண்ணாவே வந்து நமக்கு இந்த கூட்டுத்தொகை அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ அதனால தான் நம்ம ஹெச்சிசிஎஃப் அப்படிங்கிறத போடுறோம். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இன்ட்டு 2 × 3 இன்னது இந்த 3 × 2 கூட போகலாம். ரைட்டு தான், கரெக்டாக தானே போட்டிருக்கோம். எஸ், 2:3ங்கிறது இங்கே ரேஷியோ கொடுத்துருக்காங்களே, அதை தான் இங்கே மல்டிபிளில் போட்டிருக்கோம். ஓகே, புரியுதுங்களா? ஸோ 48ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்சிஎம்மு. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு 2 × 3. ஓகே, இது போட்டிருக்கோம். ஓகே, இந்த மாதிரி தான் இங்கே ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இதில் 48ங்கிறது எல்சிஎம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு இருக்குல்ல, அதாவது இந்த 3 இது ரெண்டு பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 கிடைக்குமா? எஸ். ஸோ அப்போ ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு 6 இருக்குது, இங்கே 48 இருக்கா? இப்போ இதை நம்ம அடிச்சு கொடுக்கலாமா? 1 6 6 8 6 48 சொல்லலாமா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? 1 6 6 8 6 உங்களுக்கு 48 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சா? ஸோ அப்போ இங்கே இந்த பக்கம் 8ன்னு இருக்குது. ஓகே, 8 ஈக்குவல் டு ஹெச்சிசிஎஃப். அப்போ ஹெச்சிசிஎஃப்ங்கிறது நம்ம 8ங்கிற மாதிரி வந்து கண்டுபிடிச்சோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ரேஷியோட கூட்டுத்தொகை, அது கூட வந்து நீங்கள் கூட்டினீங்கன்னா பெருக்கினீங்கன்னாவே வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ 2 + 3 அப்படிங்கிறது நமக்கு 5ங்கிறது தான் இதோட கூட்டுத்தொகை, அதாவது இங்கே கொடுத்துருக்க ரேஷியோட கூட்டுத்தொகை. ஓகேவா? ஸோ அப்போ 5 ஹெச்சிசிஎஃப் நாங்கள் முடிச்சிருக்கிறது 8. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பெருக்கினீங்கன்னா 5 × 8. ஓகேவா? 8 40. ஸோ இதுதான் இந்த இங்கே வந்து கொடுத்துருக்காங்களா கூட்டுத்தொகை, அந்த எண்களுடைய கூட்டுத்தொகை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டாங்களா, அதுதான் இந்த 40. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் சியில் இருக்க 40. ஓகேவா? ஸோ நான் மீண்டும் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ், ரெண்டு நம்பர்ஸோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 47 சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? இந்த ரேஷியோ ஆஃப் த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2:3. அந்த ரெண்டு நம்பருக்கான ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2:3. வாட் இஸ் த நம்பர்? ஓகே, ஸோ இன்னொரு நம்பர் கேட்குறதுக்கு பதில் தான் ஒரு நம்பர் பற்றி அது ரெண்டு நம்பரோட எல்சிஎம் கொடுத்துட்டு அந்த ரேஷியோ கொடுத்துட்டு இதோட அந்த ரெண்டு நம்பரோட கூட்டுத்தொகை என்னென்னு தானே கேட்டாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ரேஷியோவையும் இந்த எல்சிஎம்மையும் வச்சு வந்து தான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம். இங்கே 48ங்கிறது உங்களுக்கு எல்சிஎம். ஓகேவா? ஸோ எல்சிஎம் இங்கே ஹெச்சிசிஎஃப்னா ஃபஸ்ட்டு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சா தான் அந்த ரேஷியோட கூட்டுத்தொகையை வச்சு நம்ம வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து நம்ம கிடச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ரெண்டு நம்பரோட கூட்டுத்தொகை கிடைக்கும். ஓகேவா? ஸோ குழப்பிக்கக்கூடாது. அப்போ 2 × 3. ஓகே, இந்த ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு 2 × 3, அதாவது ரேஷியோவில் இருக்க 2:3 தான் நம்ம 2 × 3 அப்படின்னு போட்டோம். ஸோ அப்போ அது ரெண்டு பேருக்கு 6 கிடச்சிச்சு. இந்த பக்கம் 48 இருக்குது. அப்போ 1 6 6 8 6 48 மாதிரி ஆயிடுச்சா? ஸோ அப்போ 8ங்கிறது கீழே வந்துடுச்சா? 8 ஈக்குவல் டு ஹெச்சிசிஎஃப், அதாவது இந்த ஹெச்சிசிஎஃப்ங்கிறது 8ங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ இந்த 5ங்கிறது எப்படி வந்துச்சு, அதாவது இந்த 5 போட்டிருக்கல, இந்த 5ங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ரேஷியோட, அதாவது இங்கே கொடுத்துருக்க ரேஷியோ ரெண்டையும் கூட்டணும் அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தேன்ல, அது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 2 + 3 5. ஓகேவா? அப்போ 5 அந்த ஹெச்சிசிஎஃப்போட இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 8 40. ஓகேவா? அப்போ 40ங்கிறது ஆப்ஷன் சியில் உள்ளதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, the ratio of the sides in a quadrant is
3:4:5:6 ஓகே ஓகே கிட்டத்தட்ட 4 ரேஷியோ நம்பர் வர மாதிரியான ரேஷியோ நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் 396 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த ஸ்மாலர் பேஜ் இன் சென்டிமீட்டர். ஓகே அதாவது ஸ்மாலர் பேஜை சென்டிமீட்டரில் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாற்கரத்தில் பக்கங்களின் விகிதம் 3:4:5:6 மற்றும் சுற்றளவு அந்த நாற்கரத்தோடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 396 சென்டிமீட்டர். ஓகே ஸோ அதில் சிறிய பக்கத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே அதுவும் சென்டிமீட்டரில். ஸோ இங்கே வந்து சென்டிமீட்டர் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே கொடுத்துருக்க அளவுகளை பின்னாடியே நம்ம சென்டிமீட்டர் போட்டுக்கலாம். ஓகே எஸ். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னடா ரேஷியோ நிறையா இருக்க மாதிரி இருக்குது, அதுவும் நாற்கரம். ஸோ இந்த டாப்பிக்கெலாம் நான் படிக்கலை அப்படி மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்லாம் வேணாம். ஓகே சிம்பிள் தான். ஓகே ஸோ இது எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே இருக்குல்ல இந்த ரேஷியோ இருக்குல்ல அதை பூராத்தையும் கூட்டுங்க. 3 + 4 + 5 + 6 ஓகே இதெல்லாம் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 6 4 10 15 18 ஓகே அப்போ 18 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஓகே ஸோ 18ங்கிறது இது எல்லாத்தையும் கூட்டினதுனால நமக்கு கிடைச்சிது. ஓகேவா எஸ். ஸோ அடுத்து இது அப்போ இங்கே 18ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 396 இங்கே இருக்குல்ல இந்த ஒரு கூட்டுத்தொகை 18 இருக்குல்ல 18ங்கிறது 396க்கு ஈக்குவல் அப்படின்னா நமக்கு இப்போ நமக்கு என்ன தேவை? அதாவது ஸ்மாலர் பேஜ் இதில் ஒரு இது இப்போ 18 396 அப்படின்னா ஒரு இது அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. அப்போ தானே வந்து பார்த்தீங்கன்னா இதில் சின்ன நம்பர் சின்ன ரேஷியோ இது அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சு அதை கண்டுபிடிக்கணும், அது சின்ன பக்கத்தை. புரியுதுங்களா? அப்போ ஒரு இதுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? 396 ஓகே ஸோ 396/18 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு 18 இங்கே வருங்களே ஒரு 18 22 18 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 396 கிடைக்கும். அப்போ 22 தான். ஓகே அதாவது ஒரு இது அப்படின்னா 22 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சிறிய பக்கத்தை தானே கண்டறிய சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிற சிறிய பக்கம் எதுனா 3. ஓகே ஸோ 3 தானே சின்ன மற்ற 4 5 6 பெருசில். எஸ் அப்போ ஒரு இதுங்கிறது 22 தெரியும். அப்போ 3 × 22 ஓகே ஈக்குவல் டு என்ன வரும்? 32 32 அப்போ 66 சொல்லலாமா? அப்போ 66ங்கிறதா இல்லை கரெக்டான ஆன்சர். 66ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேவா புரிஞ்சுங்களா? ஸோ நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா இருங்க என்ன பார்த்தோம்? த ரேஷியோ ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் இஸ் 3:4:5:6 அண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் 396 சென்டிமீட்டர். ஓகே ஸோ நாற்கரத்து பக்கங்கள் தான் கொடுத்துருங்க ரேஷியோவில். அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கூட்டணும்னு சொன்னீங்க. கூட்டும்போது நமக்கு 18 கிடச்சி. ஓகே அதான் 3 + 4 + 5 + 6 + 6 ஓகே இதெல்லாம் கூட்டணும் 18 கிடச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 18க்கு ஈக்குவலானதாக இந்த 306 அப்படின்னா ஒரு இது 18 வந்து பார்த்தா 306 அப்படின்னா ஒரு இதுக்கான மதிப்பெண் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 396/18 அப்படிங்கிற மாதிரி போட்டு அடித்தோம். ஸோ இதில் ஒரு 18 22 18 வந்துன்னா உங்களுக்கு 396 அப்படிங்கிறது கிடச்சிச்சு. ஸோ அந்த 22 தான் இங்கே விட்டுருக்கோம். ஓகே இப்போ ஒரு இது என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிச்சு. இதில் இங்கே கொடுத்துருக்காங்களே இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கங்களோட விதத்தில் சின்னது நம்பர் அதாவது சிறிய பக்கத்தை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. சிறிய பக்கமாக வந்து பார்த்தா இது 3 தான் இருக்குது. ஓகே மற்றபடி 4 5 6லாம் பெருசு அதை விட. ஸோ அதனால் 3 வச்சு அதான் 3 தான் சின்னது. அதனால் 3 × 22 ஓகேவா. ஸோ எதுக்கு 22 போட்டோம் அப்படின்னா ஒரு பக்கத்தோட இது வந்து 22 அதனால தான். ஓகே அப்போ 3 × 22 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 66 கிடைக்கும். இப்போ 66 தான் அதுதான் இங்கே அந்த சிறிய பக்கத்தோட வந்துடும். ஓகே ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்குது 66. ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது எதுவும் டவுட் எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். அப்படி எதுவும் டவுட் எதுவும் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவைக்கு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? A shopkeeper bought a product for ₹88 and sold it for the ₹66. Find a loss percentage. Okay yes. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை ₹88க்கு வாங்கி 66க்கு விற்றார். இழப்பு சதவீதத்தை கண்டறி. ஓகேவா ஸோ இது லாஸ் பெர்சன்டேஜ் தான். லாஸ் பெர்சன்டேஜ்லாம் ஒன்று ப்ராஃபிட்டோ லாஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போது இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் என்ன அதை தான் பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ப்ராஃபிட் கேட்டாலும் அப்படி தான் பண்ணுவோம், லாஸ் கேட்டாலும் அப்படி தான் பண்ண போகிறோம். ஓகேவா அப்படி தானே. அப்போது 88க்கும் 66க்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகே 88 66 இதுக்கான டிஃப்ரெண்ட் என்ன கழிச்சிருங்க. 8ல் 6 போனால் 2, 8ல் 6 போனால் 2 அப்போ 22 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சா. எஸ் ஸோ அப்போ இந்த 22 இப்போ பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இன்ட்டு 100 போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ இதில் ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட்டை ஃபஸ்ட்டு போடுங்க. ஓகே ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் என்ன 22 இதுக்கான அசல் ரேட் என்ன? அசல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 88 தானே வாங்கியிருப்பான். 88
இன்ட்டு 100. எதுக்கு இந்த இன்ட்டு 100 போடுறோம் அப்படின்னா சதவீதத்தை கண்டுபிடிக்க சொல்லிட்டாவே, பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லிட்டாவே நம்ம இன்ட்டு 100 போடணும் அப்படிங்கிறது தான் பேசிக்கான ஒன்று. அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதை அடிச்சு கொடுத்துலாமா? எப்படி அடிக்கலாம்? இப்போ வந்து மேலே 22 கீழே 88 இருக்குது. ஓகேவா? ஸோ பெரிய நம்பர் வந்து கீழே இருக்க மாதிரியும் மேலே சின்ன நம்பர் இருக்க மாதிரியும் இருக்கும் சில இடங்களில். ஓகேவா? அந்த இடத்துல நம்ம வந்து ஈஸியாக அடிச்சு கொடுத்து போகிறா இருந்தாலும் போகலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 88 மேலே போட்டு 22 கீழே கொண்டு வந்துடுவாங்க. அதாவது தலைகீழ் பண்ணுறதுக்காக வந்துடும். 88 இப்போ இருக்குல்ல இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 88 இன்ட்டு 100. ஓகேவா? 88 இன்ட்டு 100 பை 22 அப்படின்னு போட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க. இதை எப்படி அடிப்பாங்கன்னா ஒரு 22 4 22 உங்களுக்கு 4 22 வந்து பார்த்தீங்கன்னா 88 வருமா? எஸ். ஸோ அப்போ இது ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது, 4 இன்ட்டு 400 அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். ஓகேவா? சில பேருக்கு ஆன்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறேன். ஓகேவா? நம்மளுக்கு பேசிக்காக எப்படி இருக்கோ அப்படியே வந்து நம்ம அடிச்சு கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அடிச்சு கொடுக்கலாமா? எப்படி இப்போ நான் அடிச்சு கொடுக்குற மாதிரிங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இப்படி குறுக்கு பெருக்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல அது வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, எஸ். இப்போ இதை அடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 22 4 22 88. ஓகே, இப்போ இதை அடிச்சு கொடுக்கலாமா? ஒரு 4 25 4 வந்து 100 அடிச்சு கொடுக்கலாமா? அப்போ 25% அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக வருமா? 25%ங்கிறது எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகே, ஸோ ஆப்ஷன் டியில் தான் வந்துடும் இந்த 25% அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து நஷ்ட சதவீதம். ஓகேவா? எஸ். அப்போ இங்கே என்ன பண்ணோம்? பொருளை வந்து பார்த்தா 88 ரூபாய்க்கு வாங்கினான். அந்த 88 இது. ஓகே, 66 ரூபாய்க்கு விற்றுருக்கான். ஓகே, அப்போ இது லாஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால் இது ரெண்டையும் கழிச்சோம், 22 கிடச்சிச்சு. அந்த 22 லாஸ் இருக்குல்ல, இப்போ ப்ராஃபிட்டாக இருந்தால் எவ்வளோ ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட்டாக இப்போ எப்போவுமே ப்ராஃபிட்டாக இருந்தாலும் லாஸ் இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக எப்பவுமே மேலே தான் போடுவோம். அதனால தான் இந்த 22 போட்டிருக்கோம். கீழே 88 அந்த வாங்கியிருக்க அமௌண்ட் போடுவோம் எப்போவுமே. இன்ட்டு 100ங்கிறது இதுக்கான சதவீதத்தை கண்டுபிடிக்கிறக்கா, பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறக்கா போடக்கூடியது. இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 22 கீழே 88 இருக்குன்னா 4 22 வந்துடும் 88 ஆயிடுச்சா? எஸ். அப்போ கீழே 4 இருந்துச்சு, ஒரு 4 25 4 100. அப்போ 25ங்கிறது கிடைக்கக்கூடிய 25% அப்படிங்கிறது 25%ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்கா? இதுதான் இதில் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவும் பெருசாக டவுட்லாம் வராது. ஓகேவா? எஸ். அப்படி எதுவும் டவுட் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் பாருங்கள், தெளிவாக புரிந்து விடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னடா அது கொஸ்டின் இவ்வளோ பெருசாக இருக்கே, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் மறுபடியும். A box contain pens, pencils and erasers ratio 3:2:1. If the price of pen, pencil and eraser is ₹3, ₹2 and ₹2 respectively, the amount spent in box in ₹135. The pens in the box, find the number. ஓகே, அதாவது தமிழில் பாருங்கள், ஒரு பெட்டியில் பேனாக்கள், பென்சில்கள் மற்றும் மலிப்பான்கள் உள்ள வீதம் 3:2:1. ஓகேவா? பேனா, பென்சில் மற்றும் மலிப்பான்கள் விலை முறையே ₹3, ₹2. ஓகேவா? ஆகவும் பெட்டியில் செலவழித்த தொகை ₹135 ஆகவும் இருந்தால் பெட்டியில் உள்ள பேனாக்களின் எண்ணிக்கை என்ன? அதாவது பேனாக்களின் எண்ணிக்கை வந்து பேனாக்களோட எண்ணிக்கைலாம் கண்டுபிடிச்சிருக்கான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோக்கள்லாம் இருக்குல்ல, 3:2:1. ஓகேவா? இது எல்லாத்தையுமே எதுனா கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். கூட்டக்கூடாதுங்க, நிறைய இடத்துல நம்ம இந்த தவறை தான் பண்ணி விட்ருவோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு இதுக்கான ரேஷியோ இது வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒன்று தான். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எழுதிக்கிறங்க மேலே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுகளுக்கான அமௌண்ட் இருங்க, நான் ப்ராப்பராக எழுதலை. பார்த்தீங்களா? ப்ராப்பராக எழுதுனாவே பிரச்சனை தான். ஃபஸ்ட்டு எனக்கு பென்னு. ஓகே, அடுத்து பென்சிலுக்கு போட்டுக்கிறேன். ஓகேவா? பிங்கிறது பென்னு மட்டும். ஓகே, பின்னு போட்டுருக்காங்கன்னா பென்சில், இரேசர். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், பி வந்து 3, 2, 1. ஓகேவா? இந்த ரேஷியோ இருக்குல்ல, அதை போட்டாச்சு. இப்போ இதுக்கான அமௌண்ட். ஓகே, அதுக்கான அமௌண்ட் வந்து நான் போட்டுக்கலாம். இங்கே வந்து ₹3. ஓகே, பேனாவுக்கு. பென்சிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹2. ஓகேவா? அடுத்து இதுக்கு வந்து எரேசருக்கு வந்து ₹2. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது, இது பாருங்கள், இப்படியே போடுங்க. இது எல்லாத்தையும் பாருங்கள், இதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? புரியுதுங்களா? எல்லாத்தையுமே அப்படியே இது எல்லாத்தையும் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். அதை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 9. ஓகே,
2 4 2 4 ஓகே 2 2 ஓகே இப்போ 9 4 2 அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடச்சிச்சா இப்போ தான் நம்ம கூட்டணும் ஓகே ஸோ இங்கே வந்துருக்குல்ல இந்த ரேஷியோ இருக்குல்ல இதை தான் நம்ம கூட்டணும் அப்போ 9ஓட 4 கூட்டிங்கன்னா 13 13ஓட 2 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 15 ஓகே இப்போ 15 கிடச்சிச்சா இப்போது இந்த 15 இருக்குல்ல இந்த 15 தான் இந்த 135க்கு ஈக்குவல் ஓகேவா புரியுதுங்களா நான் சொல்கிறது இந்த 15 தான் 135க்கு ஈக்குவல் அப்படின்னா ஓகேவா அப்போ நமக்கு ஒரு இதுக்கான இது தேவை ஓகேவா ஒரு இதுக்கான கண்டுபிடிக்க 135 இன்ட்டு 15 போட்டுக்குங்க ஓகேவா ஒரு 15 135ங்கிறது வந்து நான் எப்படி அடிச்சு கொடுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 15 9 ஓகே 9 15 135 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு பெண்ணோட இதுதான் ஓகே ஸோ பெண்ணோட ப்ரைஸ் பென் பாக்ஸோட விலை தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகேவா பெண்களின் எண்ணிக்கை பேனாக்களின் எண்ணிக்கை சாரி இப்போ பிங்கிறது 3 ஓகேவா அப்போ 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 இருக்குல்ல ஒரு இது 9 அப்படின்னா 3 இது கூட நம்ம வந்து மல்டிபிள் பண்ணோம் ஓகேவா அப்போ இங்கே போடுறது இடம் இல்லையங்க இங்கே போட்டுக்கிறேன் 9 இன்ட்டு 9 27 ஓகேவா இப்போ 27 தான் கரெக்டான ஆன்சர் அப்போ 27ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது ஓகேவா புரிஞ்சுங்களா உங்களுக்கு ஸோ நான் என்ன கண்டுபிடிச்சேன் எப்படி கண்டுபிடிச்சேன் எப்படி இந்த 27 வந்துச்சு அப்படிங்கிறத நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஸோ மறுபடியும் ஒரு பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேனா பென்சில் அழிப்பான் இது எல்லாமே வந்து பண்ணியிருக்கா அதோட ரேஷியோ வந்து 3 2 1 அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா பேனா பென்சிலோட ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க ஓகே அதை தான் வந்து பிங்கிறது பெண்ணாகவும் பெண்ணாகவும் பின்னு போட்டுக்கிறது பென்சிலாகவும் ஈங்கிறது எரேசர் அப்படி மாதிரி போட்டுக்கோம் 3:2:1 போட்டுக்கோமா அடுத்து அமௌண்ட்டுங்கிறது இந்த போட்டுக்கான அமௌண்ட்டுங்கிறது 3 பேனுக்கு வந்து 3 ரூபாயும் பென்சிலுக்கு எரேசருக்கு 2 ரூபா போட்டுக்கோண்ணா எஸ் ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி 9 4 2 அப்படி மாதிரி கொண்டு வந்து இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம் ஓகே 9 4 2 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா அதாவது கூட்டினோம் அப்படின்னா 15 கிடைக்கும் அப்போ 15 இந்த 15 தான் வந்து 135க்கு ஈக்குவல் அப்படின்னா ஒரு இது என்ன அப்படிங்கிறத நமக்கு மஸ்ட் கண்டுபிடிக்கணும் அதனால் 135/15 போட்டு இதை அடிச்சு கொடுத்தோம் ஒரு 15 9 வந்து உங்களுக்கு 135 கிடச்சிச்சு அந்த 9 இருக்குல்ல அந்த 9 × 3 ஓகே அதாவது 9 கிடச்சிச்சு ஒரு இதுங்கிற 9 கிடச்சிருச்சு இப்போ அவங்க ஃபைனலாக வந்து கொஸ்டின்ஸில் என்ன கேட்டாங்க அப்படின்னா பேனாக்களின் எண்ணிக்கை தான் ஓகே அப்போ பேனாவோட ரேஷியோ வந்து 3 ஓகே அதனால் இந்த இங்கே சொல்லியிருந்தேன் நான் 3 இந்த 3 வந்து இந்த 9 கூட ஒரு இது 9 அப்படின்னா அந்த 3 இதுக்கான 3 பென்சில் 3 பேனாக்கான 3 இதை வந்து மல்டிபிள் பண்ணோம் இப்போ 9 3 வந்து உங்களுக்கு 27 இப்போ 27 தான் இதில் கரெக்டான ஆன்சர் ஓகே புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2ல் 27 ஓகே புரிஞ்சிச்சா சிம்பிளான ஒன்று ஸோ இதில் டவுட் எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படியே டவுட் எதுவும் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் பாருங்கள் என்னடா அது எல்லா கொஸ்டின்ஸும் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு ஒரு தடவை பார்த்து 2 தடவை பார்த்துட்டு டவுட் இருந்தால் மட்டும் கேளுங்க ஓகே நிறைய பேர் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு டக்குன்னு புரியலை அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கப்புறம் நான் வந்து சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்புறம் மறுபடியும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்க ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் தெளிவாக ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல புரியல அப்படிங்கிற சொன்னீங்கன்னா நான் தெளிவாக சொல்கிறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும் இல்லை சில நேரங்களில் உங்களுக்கே புரிஞ்சிடும் ஓகே அதனால தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ கேஸ் ஓகே ஸோ தேங்க்யூ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ தேங்க்யூ